ஹாய் மக்களே, இது ஒரு பாட்காஸ்ட் முயற்சி. எனக்கு பாட்காஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பாட்டிஃபைல அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஒரு சில சின்ன சின்ன கவிதைகள் அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். பட் எனக்கு ஒரு ஃபுல் டைம் பாட்காஸ்ட்டாகவே பண்ணணும்னு ஆசை. ஸோ அதோட முயற்சி தான் இது. மேபி இந்த சீரியஸ்க்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன். அது என்னென்னா போரிங் டாக்ஸ். எஸ், அதில் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு செல்ஃப் ஹெல்ப் மாதிரியான ஒரு டாபிக். அது மேபி நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லலாம் இது என்ன டாபிக்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அல்லது இந்த டாப்பிக்கு நீங்கள் எடுத்துக்கிற விஷயம் என்னங்கிறது நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செல்ஃப் ஹெல்ப்னொன்னே இது உங்கள் திறமையை வளர்த்துக்கிறதுக்காக வீடியோ இல்லை. இன்வெஸ்டிங் எப்படி, காசு சேர்க்கறது எப்படி, அப்படி நம்ம பேச போகிறதே இல்லை. இது அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். மேபி அந்த தாட்டோடு இந்த வீடியோ நீங்கள் திஸ் பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, சாரி நீங்கள் மண்டை காஞ்சிடுவீங்க, அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட சுய இன்ட்ரெஸ்டின் பேரில் தாராளமாக கேளுங்க. மனிதனின் அடிப்படை தேவையாக நாம் படித்தது உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கோட சிலபஸ். ஆனால் ரியல் லைஃப்பில் இப்போ இருக்க சிலபஸ் என்ன கேட்குது? மனிதனின் அடிப்படை தேவையாக இருக்கிறது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன், ஒரு சார்ஜர், தீராத டேட்டா. அப்படித்தானே ஓடிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, ஓகே. ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், மேபி இது மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியாது, அதையும் வெறுத்து போய் அடுத்தது என்ன ஒரு ஸ்டேஜில் வந்து நீ போனால் நமக்கு என்ன தேவை, அமைதி, மன நிம்மதி, ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கக்கூடும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு மேபி நான் சொல்கிறது ஹெல்ப் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட போகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நாம் இன்றைக்கி ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் பழகிட்டோம். ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்காகவோ அல்லது இந்த சொசைட்டிக்காகவோ அல்லது நம்ம வேலை செய்கிற கம்பெனியோட முதலாளிக்காகவோ இப்படி யாருக்காகவோ ஓடிக்கிட்டே இருக்கும். பிரேக் எடுக்காமல், பிரேக் பிடிக்காமல் ஓடுற வண்டினாலும் லைஃப்னாலும் பிரச்சனை தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களை கேட்டு சொல்லுங்கள். அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கரெக்டு தான் இல்லையா? இப்போது ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வெக்கேஷன் போகிறாங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு வயசான கப்புள்ஸாக கூட இருந்தால் கூட அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு வெக்கேஷன் போவாங்க, வெளியூர் எங்கேயாவது சுற்றுவாங்க, வெளிநாடு எங்கேயாவது சுற்றுவாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஹாபியை வச்சுட்டு மலை ஏறுறேன், தண்ணியில் போய் சறுக்கிறேன், பனியில் சறுக்கிறேன், ஸ்கை டைவ் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று அட்வென்ச்சராகவோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் பிரேக் தான். அந்த பிரேக்கை நாமளும் எடுக்க பழகிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதுதான் இந்த பாட்காஸ்டோட மெயின் டாப்பிக்கை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு ரீசெண்டாக எங்கள் கம்பெனியில் வெக்கேஷனில் ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இட்ஸ் ஹாப்பி திங். ஆனால் சம்டைம்ஸ் நமக்கே வீட்டில் உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டை காயும். ஓகே, வீட்டில் குட்டீஸ் இருந்ததுன்னா லீவ் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க, இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, பாட்டி வீட்டுக்கு போவாங்க. மேபி இன்றைக்கி அதெல்லாம் விடுறீங்களான்னு தெரில, பட் விடுறவங்களும் சொல்கிறேன். அப்படி போகிறவங்க எல்லோரும் போயிட்டாங்கன்னா கூட வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி ஃபுல் டே டூர் போவீங்களா? எத்தனை நாளைக்கு? ஒரு வாரம் லீவில் ஒரு வாரம் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்குமான்னு தெரில. மேபி இருக்கிறவங்க போவாங்க. அப்படி போகலைன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, போயிட்டீங்க, போயிட்டு வந்து இன்னும் ஒரு 3 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? இதுக்கு தான் நம்ம எப்போவுமே ஒரு சில போரிங்கான விஷயத்த செய்ய கற்றுக்கணும். பட் அது ஆக்சுவலாக போரிங்னு சொல்ல முடியாது. மேபி பண்ண 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 உங்களை நீங்களே அதில் கிடைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இத்தனை நாள் செய்யாமல் விட்டுருப்பீங்க, மேபி அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுதுறதா இருக்கலாம், படிக்கிறதா இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட்ரி பண்ணுறதா இருக்கலாம், அல்லது பர்சனலான ஒரு விஷயம், மியூசிக், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு தோணியிருக்கலாம், ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் போராக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் ஒரு 30 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு அடுத்து தள்ளி விட்டு அடுத்த 30 செகண்டு, அதை 15 செகண்டுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டு அடுத்த செகண்டு, அடுத்த 10 செகண்டுக்குள்ளேயே வீடியோ பிடிக்காட்டி 5 செகண்ட் வீடியோ, அடுத்த 1 செகண்டில் கூட நம்ம ஒரு வீடியோ மூவ் பண்ணியிருப்போம். அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட் ஸ்பேனில் தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை, ஒரு போரிங்கான டாஸ்க்கு நீங்கள் ஃபில் பண்ணுற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் பீஸ். இது என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன்.
எனக்கு எழுத பிடிக்கும். பட் நான் ரொம்ப பிள்ளையோடு எழுதுகிற ஒரு ஆள். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும், என்னோட கவிதைகள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எழுதுறது சரி ஓகே நம்ம ஒரு ஹேபிட் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஓகே இன்னைக்கு எழுதணும்னு உட்காங்கன்னா ஒரு 2 பேர் திடீர்னு ஏதாவது மனசுக்கு தோணும், இல்லை எதை பற்றியாவது தோணும், அதை பற்றி எழுத ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் இதுவாகிறேன், நான் இதுவாகிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ். பட் எழுதணுங்கிறதா என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நான் மனசில் இருக்கிறது எழுதுவேன், சில டைமில் கவிதை எழுதுவேன், சில டைமில் கதை எழுதணும்னு முயற்சி பண்ணி எதையாவது ஒன்று எழுதுவேன். அப்படி ஒரு கதை கூட எழுதி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லாவும் வந்திருக்கு. ஏன்னா அது ரொம்ப பாதித்த விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி ஒரு கதை எழுதுனா அது கேம் அவுட் வெல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய படித்தவங்க அதை பற்றி ஃபீட்பேக் சொன்னாங்க. இட் வாஸ் ஹாப்பி. அண்ட் இது ஒரு போரிங்கான விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் நமக்கு எழுதுறதுக்கே கை வலிக்கும். நம்மளால் மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டே ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்கெல்லாம். மேபி அதை எழுதுறதுக்கு இப்போ கூட எழுத்து பிள்ளையோட தான் எழுதுவோம். அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ டக்குன்னு சடனாக போய் எழுதி பாருங்களேன், உங்களுக்கு அது போரிங்காக இருக்கும். அதை இல்லாட்டி ஒரு இஎம்ஐயில் காரோ பைக்கோ வாங்கி பாருங்களேன், அவங்க போட சொல்கிற கையெழுத்தில் முதல் கையெழுத்து 2வது கையெழுத்து மேபி உங்கள் கையெழுத்தாக இருக்கும். முடிக்கும் போது உங்கள் கையெழுத்தே மாறி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம எழுதுறது நிறுத்திட்டோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நான் எழுத ஆரம்பித்தேன். நல்லா இருந்தது. இந்த ஹேபிட் அப்படியே எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, போர் அடிக்கும் போது எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் எழுதுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி நம்ம ஓகே நமக்குள்ள ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஸ்பார்க் ஆகுது, அதை எழுதுறோம், சின்ன கவிதை எழுதுறோங்கிறதெல்லாம் அது ஒரு சின்ன மொமெண்ட் தான். எழுதி முடிச்சிருவோம், கடந்து போயிடும். ஆனால் ரெகுலராக எழுத ஆரம்பிக்கும் போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது என்னோட சில தாட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சில கிளாரிட்டி, அதாவது கிளாரிட்டினா நான் இப்போ ஒரு சில விஷயத்தை இதுதான் நினச்சி நான் கடந்து வந்துருக்கேன். அப்புறம் நான் எழுதியிருப்பேன். அதை ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி படிக்கும் போது அன்னைக்கு நம்ம என்ன கிளாரிட்டியில் இருந்தோங்கிறதே அதை திரும்ப படிக்கும் போது தான் புரிஞ்சிருச்சு. பள்ளி சொல்லுதுல சாரி, அதை திரும்ப படிக்கும் போது ஓகே நான் அன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்த இந்த மனநிலையில தான் இதை நான் கடந்து வந்திருக்கேன், அல்லது இதை நான் இப்படி நினைச்சுதான் அன்னைக்கு இருந்திருக்கேங்கிற மொமெண்ட்டை ஜேர்னலில் எழுதி வச்சதுனால மட்டுமே பின்னாடி எனக்கு ஒரு சில விஷயம் புரிய வந்துச்சு. நம்ம இப்படி தான் இதை நினச்சிருப்போம், இப்படி தான் கடந்து வந்திருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன்னும் கனெக்டடாக சொல்லணும்னு ஆசைப்படுறோம்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதை நாம் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் இட்ஸ் தேர்ட் பார்ட்டி வியூலேருந்து நம்ம நின்று ஒரு சில அட்வைஸ் சொல்லுவோம். பரவாயில்ல மச்சான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இதுதான்டா, இதனால தானே இது நடந்திருக்கும், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்டா, இப்படிலாம் நிறையா விஷயம் அட்வைஸ் பண்ணி அவங்கள தேர்த்திருக்கும். பட் அது எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சம்பவத்தாலோ அல்லது அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு உண்டான உங்களோட அப்ரோச்சிங் மெத்தட் தான் உங்கள் அட்வைஸ். இட் இஸ் நாட் லைக் நேம் சேக்குக்காக நம்ம சொல்கிறது கிடையாது. நம்ம சொல்கிற சில அட்வைஸ் எல்லாமே அல்லது பேசுகிற சில வார்த்தைகள் எல்லாமே நேம் சேக்கு கிடையாது. அதை பற்றின நம்மளோட புரிதல் என்ன அப்படிங்கிறது உட்கார்ந்து யோசிச்சா வராது. பட் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போதோ ஒரு காரணமாகவோ இல்லை ஒரு அட்வைஸாகவோ இல்லை ஒரு உட்கார்ந்து எழுதணும்னு நினச்சா நான் இதான் எழுதுறேன்னு நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் வரும். ஸோ யூ வில் கெட் த கிளாரிட்டி ஆஃப் யுவர் செல்ஃப் சம்டைம்ஸ். அதுக்காக கண்டிப்பாக எழுதலாம், தப்பு கிடையாது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்ல வர்றது, ஒரு போரிங் டாஸ்க்கை க்ரியேட் பண்ணுங்கள், அந்த டாஸ்க்கை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். பின்னால் அது உங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப்பாகவும் மாறலாம், சம்டைம்ஸ் டைம் பாஸாகவும் இருக்கலாம். பட் நம்மளை ஏதோ ஒன்று ஆக்குபைடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். எனக்கு எழுதுறது உங்களுக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லை சிலருக்கு டாக்குமெண்ட்ரி பார்க்குறதா இருக்கலாம், சிலருக்கு படம் பார்க்குறதா இருக்கலாம். படம் பார்க்குறது கூட இதில் என்னடா இருக்குது, அது என்டர்டெயின்மெண்ட் தானா? என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அதில் கூட ஒரு சில விஷயம் நம்ம கவனிப்போம். நாட் லைக் கமர்ஷியல் மூவி இல்லை அந்த மாதிரி சொல்லலை. சில படங்கள் இருக்குது, இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ புக் மாதிரி இருக்கும். பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஒரு மனசில் ஆறுதல் இருக்கும். சில படங்கள்லாம் பார்த்தா மனசு பாரமாகவே இருக்கும், நம்ம அந்த மொமெண்ட்டை வந்து நகர்ந்துக்கவே முடியாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி நமக்கு நம்மளே ஓகே லைவ் செக் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கலாம். இல்லை இந்த இடத்துல நான் இருந்திருந்தால் நான் இதை வேறு மாதிரி பண்ணியிருப்பேங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு யோசிச்சிருக்கலாம். உங்கள் மைண்டுக்குள்ளே அது வந்திருக்கும் ஆப்வியஸாக. எஸ், இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ரீடிங் புக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, அதை ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்படி இதை கேட்குற மக்கள் நீங்கள் அப்படி என்னெல்லாம் விஷயம் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் வில் பி வெரி ஹாப்பி. ஐ வில் என்ஜாய் டு ரீட் தட் கமெண்ட்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு எனக்கும் ட்ரை பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி தான் எனக்கு இந்த பாட்காஸ்ட்டும், நான் இதை கேட்குறாங்களோ இல்லையோ, ஹிட் ஆகுதோ இல்லையோ, அதுக்காகலாம் பண்ணல. இட் இஸ் கைண்ட் ஆஃப் மை ஹாபி அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன்.
எழுத்தும் அடுத்து அங்கேருந்து ஒளிப்பதிவும் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you. Thank you.